இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்றால் நாம் பூமிக்கு மிகவும் முக்கியமானவர்கள், மிகவும் பிரயோஜனமானவர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உலகத்திற்கு உப்பை போல மிகவும் விலையேற பெற்றவர்கள். எல்லா காலத்திலும் உப்பு மிகவும் அவசியமான பொருள். உப்பிற்கு பாதுகாக்கும் தன்மை உண்டு. கடல் தண்ணீர் கெட்டுப்போகாமல் உப்பு பாதுகாக்கிறது. எடுத்துக்காட்டாக, நாம் தயாரிக்கும் ஊறுகாயில் உப்பு முக்கியமான பொருளாக இருந்து கெட்டுப்போகாமல் பாதுகாக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பாதுகாக்கிறது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகம் பாவத்தினால் கெட்டு விடாதபடிக்கு நாம் உப்பை போல செயல்பட வேண்டும். நம் ஜெபத்தினால் நாம் உலகை பாதுகாக்கலாம். நாம் போக முடியாத இடங்களுக்கும் கூட நம் ஜெபம் செல்லும். உலக வரைபடத்தை நினைவில் வைத்தோ அல்லது இந்திய தேச படத்தை நினைவில் வைத்தோ நாம் தேசத்து ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டுமென்று ஜெபிக்கும் போது தேசம் பாதுகாக்கப்படும். தேவனை அறியாத நம் வீட்டாருக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். நம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு கூட நாம் ஜெபிப்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உலகில் எந்த இடத்தில் இருப்பவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். பேதுரு ஆண்டவரை மறுதலித்த போது இயேசுவுக்கு பேதுருவை எச்சரிக்க கூட சமயமில்லை, பேசக்கூடிய வாய்ப்பும் இல்லை. ஆனால் பேதுருவின் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி இயேசு ஜெபித்தார். அந்த ஜெபம் பேதுருவை பின்னாட்களில் பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை ஆண்டவரிடத்தில் வழிநடத்தக்கூடிய ஸ்லாக்கியத்தை தந்தது. அப்போஸ்தலர் 2:41 அவர் கொடுத்த ஒரே செய்தியை கேட்டு 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. ஜனங்களை பாதுகாத்து கர்த்தருக்காக சாட்சிகளாக நிற்க வைக்கும். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நாம் உப்பாக இருந்து தேவனுக்காக செயல்படுவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை பூமிக்கு உப்பாக தெரிந்தெடுத்திருப்பதற்காக நன்றி அப்பா. எங்கள் மூலம் அநேகர் தேவனை அறிந்து கொள்ள நாங்கள் உப்பாக செயல்பட எங்களுக்கு நீங்கள் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ளவும் எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. Have a blessed day.